வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு விட்டு கொடுத்து வாழ்வது எளிதா கஷ்டமா ப்ளஸ் நம்மை சிரிக்க சிந்திக்க வைக்கும் ஓர் செய்தி. எண்ணமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி. எண்ணி எண்ணிட இனிதே பயக்கும். விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை பண்பை நமக்குள்ளாக பழகி கொண்டால் அது நமக்கு எளிது. பழக்கமே இல்லை, அதற்கான பயிற்சியும் இல்லை, முயற்சியும் இல்லை என்றால் கஷ்டம்தான். விட்டு கொடுத்து மற்றவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை தன்னையும் வாழ வைக்கும், பிறரையும் வாழ வைக்கும். விட்டு கொடுப்பவர் என்றுமே கெட்டு போவதில்லை. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். வீட்டில் ஒரு வாக்குவாதம், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுறது, இல்லை பேசாமலே இருப்பது, இல்லை யார் மூலமாவது பேசுது, ஒருவருக்கொருவர் மன துன்பம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன துன்பம், மன உளைச்சல், ஆத்திரம், கோபம், அழுகை, மன அழுத்தம், இன்னும் நிறையா. ஆத்திரம் வரும்போதெல்லாம் ஆராய்ச்சி அதன் மேல் கொள்ளு. கோபமாக இருக்கும்போது ஆராய்ச்சிக்கு எங்க நேரம் அப்படின்னு கேட்குறீங்களா? முயற்சி செய்து பாருங்கள், குடும்ப அமைதி கிடைக்கும். ஏன் அவங்க நம்மை இப்படி பேசுகிறார்கள், நடத்துகிறார்கள், நடந்து கொள்கிறார்கள்? இதில் நம் தவறு ஏதாவது இருக்கின்றதா? முக்கியமாக அமைதியான ஒரு சூழலில் யோசியுங்கள், பதில் கிடைக்கும். குடும்பத்தில் பிணக்கு, வாக்குவாதம் வரும்போது நீங்களே வேகமாக முதலில் இறங்கி விட்டு கொடுத்து விடுங்கள். அறிவாளி அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பெருமையாக இருக்கும். உங்களுக்கு மன அமைதி, குடும்ப அமைதி, உங்களுடைய சந்ததிகளுக்கும் நீங்கள் ஒரு முன் உதாரணமான பெருமையான நபராக தெரிவீர்கள். முயற்சி செய்யுங்கள். வெற்றி, மகிழ்ச்சி உங்கள் கையில். தினம் தினம் சிறிது நேரம் ஒதுக்கி கொஞ்சம் யோசியுங்கள். நீங்கள் உங்களை தேர்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பாறையாக இருக்கிறவர்கள் சிந்தித்தால் சிலையாக மாறலாம். விட்டு கொடுக்கின்ற பண்பு எனக்குள்ளாக வளர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நினையுங்கள். எச்செயலை, எக்குணத்தை எவரொருவர் அடிக்கடி நினைந்தாலும் நாமும் அத்தன்மையாகவே மாறிவிடுவோம். இது இயல்பு. இந்த விட்டு கொடுத்தல் உங்களையும் வாழ வைக்கும், வெற்றியாளர்களாக மாற்றும். புகழ், இன்பம், அமைதி பெற வாரீர் வாரீர். இந்த மாதிரி ஒரு இன்பம், இதெல்லாம் புகழ்லாம் எப்போ கிடைக்குங்க? விட்டு கொடுத்தால் கிடைக்கும். ஒரு சிலரிடம் எளிதாக விட்டு கொடுப்போம், ஆனால் எல்லோரிடமும் இந்த பண்பு வர வேண்டும். அதற்காக ஏமாளி ஆக வேண்டாம். அறத்தை பின்பற்றுவோம், விட்டு கொடுத்து வாழ்வோம். நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கடும் பற்றோடுதான் வாழ்க்கை நடத்துவேன். ஆனால் கடவுள்கிட்ட என்னை காப்பாத்து, என் குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு போய் கேட்பேன் அப்படின்னா அவரின் உதவி கிடைப்பது கஷ்டம்தான். ஆனால் நல்ல குணங்களை நமது இயல்பாக்கி கொண்டு கடவுளே எனக்கு உதவு அப்படி ஒன்று நாம் கேட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட அந்த கணமே இறைவன் நமக்கு உதவுவார். நமக்கு விளக்கங்கள் எல்லாமே நல்லா தெரியும். எந்த இடத்தில் எப்படி பேசுவது, நடந்து கொள்வது. ஆனால் பழக்கத்தால் நாம் பெரும்பாலும் தவறு செய்வோம், துன்பங்களை அனுபவிப்போம். பழக்கத்தை சிறிது சிறிதாக மாற்றுவோம், மனவிரிவு பெறுவோம். விட்டு கொடுப்பது எப்படி என்று நமக்கு நாமே பயிற்சி செய்து பார்ப்போம். நல்ல குணங்களை நாம் வளர்த்து கொண்டால் நமது எண்ணம், நம்மளுடைய வார்த்தை, செயல் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெய்வீகம் பொருந்தியதாக அமையும். மனம் அமைதி, நிறைவும் நிரம்பியதாக மாறும். நல்ல தூக்கம், நல்ல நட்பு, நல்ல உறவுகள் கிடைக்கும். நம்ம கிட்ட எந்த குறையுமே இருக்காது. கடவுள் அந்த நிலைக்கு நம்மை வைக்கவே மாட்டார். எப்போ நல்ல பண்புகள் நமக்குள்ளாக வரும் பொழுது நமது வாழ்க்கையும் தெய்வீகம் பொருந்தியதாக மாறும். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லது தானாக வரும். நல்ல குணங்கள் வளர வளர விட்டு கொடுத்தல் எளிதாகிவிடும். நம்மை நாமே தற்சோதனை செய்து நம்மை மாற்றிக்கொள்வோம், மாறுவோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு சின்ன மகிழ்ச்சி தரக்கூடிய, ஒரு நம்மை புன்னகைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, யாராலையும் உடுத்த முடியாத பட்டு எது அப்படின்னா செங்கல்பட்டு. ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு காதலிக்கு அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா இட்லி கொடுக்குறாராமா. ஏன்னா இட்லி அந்த இட்லி பூ மாதிரி இருந்துச்சாமா. நாமும் அன்போடும் விழிப்போடும் சமைத்தால் நம்ம வீட்டு இட்லியும் பூ மாதிரி வரும். நம்ம வீட்டிலும் அன்பு பெருகும். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம்.
ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.